ஏய் நான் பிராங்க் மயிர் பிராங்க போலாமா? சாம்பரமா 350 ரூபா வேணும். பாத்து குடுத்துறோம். மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், ஒருத்தர் இவரை காப்பாத்தணும். மட்டிக்கினாரு ஒருத்தர், மட்டிக்கினாரு ஒருத்தர். பேர் என்ன? கணேஷ் பேரு. உங்க பேரு? கணேஷா? கணேஷ். நிஷா. ஓகே. எங்க வீடு உங்களுக்கு? எனக்கு ஆவடி. நானுக்கு சரி. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. உங்களுக்கு? எனக்கு இங்க நம்ம தாம்பரம். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ரெண்டா தான் சாப்பிட்டேன். வெயில் அதிகங்களா? வெயில் எங்கப்பா கம்மியாகிற மாதிரி தெரியலையே. அதிகமாக தான் இருக்குது. ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்றது? நீங்க என்ன செய்றீங்க? நமக்கு ஆட்டோ கன்சல்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தோம். இப்போ ஆட்டோ கன்சல்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஆட்டோ யாரா கேட்டானே எடுத்து கொடுக்குறது, சேல் பண்றது, இல்லை ரெடி பண்ணி கொடுக்குறது. வண்டி வாங்கி வைக்கிறீங்களா? வாங்கி விற்கிற அளவு இப்போ நம்ம பைசா இல்லை அந்த அளவு. அதான் யாரா கேட்டானா கை மாத்தி விடுறோம். அவ்வளோதான். சரி. உங்களுக்கு கமிஷன் பேஸ்ல பண்றோம். கமிஷன் கம்மி ரேட்ல வந்தா நம்ம வாங்கி வைக்கிறோம். கமிஷன் எப்படி 2 சைடும் வாங்குவீங்களா? ரெண்டு சைடும். ஒரு சில பேர் 2 சைடு கொடுப்பாங்க. இப்போ ஃப்ரெண்டா இருக்கீங்கன்னு வச்சுங்களா, அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட நம்ம கேட்க முடியாதுல்ல. ஆமா. ஃப்ரெண்ட் இல்லாதவங்க கிட்ட கமிஷன் கேட்போம். அவங்களோட நிலைமையை பொறுத்துட்டு ஏதோ பார்த்து கொடுக்குறது வாங்கிப்போம். சரி. ஏதோ போயிட்டு இருக்குமா. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்க இருக்காரு. யார் உங்க ஃப்ரெண்டா? ஆமா, என் மேடம் தான் இருக்காரு. சரி. அவர் என்னன்னா ஒரு லேப்ல ஒர்க் பண்றாரு. அவர் புதுசா ஏதாவது உலகத்துல ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும்னு ஒரு ஆசை. சரி. அவன் ஒரு 2-3 வருஷமா அந்த மாதிரி சொல்லிட்டு தான் இருக்கிறான். இன்னும் சாதிக்கணும்டா. ஆமா, ஏதாவது ஒண்ணு அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு. சரி, ஓகே. இப்ப என்ன பண்ணான்னா, முன்னாடி கூட்டிருந்தான். பொண்ணுங்கள்லாம் மாசமா வராங்கல்ல, அந்த மாதிரி அந்த வழியை ஆம்பளைங்க உணரணும் அப்படின்றதுக்காக ஆம்பளைங்க மாசமா வர மாதிரி ஒரு ஊசி கண்டுபிடிக்க போறோம்னு சொன்னான். எனக்கு இந்த மாதிரி சிரிப்பா தான் இருந்தது. அவன் சரி நம்ம என்கரேஜ் பண்ணணும், ஏதோ நம்ம டிமோட்டிவேட் பண்ண கூடாது சொல்லிட்டு சரி ஓகேப்பா பண்ண அப்படின்னா. நேத்து போன் பண்ணி நான் இது மாதிரி பண்ணிட்டேன் மச்சான், சக்சஸ் ஆயிடுச்சு. நீ என்னன்னா இப்ப இந்த ஊசி நான் செக் பண்ணணும், யார் மேலே போட்டு. சரி அப்படின்னா, யார் மேலடா போட்டு எப்படி செக் பண்றது அப்படின்னு சொன்னா. ஆள் கேக்குறான் எப்படின்னா, உனக்கு காசு தரணும், சும்மா பண்ண வேணா. சரி, நான் உனக்கு ஒரு 20,000 தரேன். ரோட்ல கண்ணு தெரியாதவங்க பிச்சைக்காரங்களா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் யாராவது தெரியாம நீ புடிச்சு இழுத்துட்டு வந்துரு வண்டியில ஏத்தி அப்படின்னா. வண்டி வச்சிருக்கனால அவனுக்கு தேவைப்படுது. ஐயோ, நான் சொன்னேன் சரி 20,000 தரேன்றான். நம்ம எப்படி வேணாம்னு சொல்றது? ஃப்ரெண்டுக்கான உதவி கிடைக்குது. ஆமா, ஒரு இடம் 20,000 கிடைக்குது சொல்லிட்டு நானும் சரின்னு சொன்னா அமௌண்ட்டா அனுப்பிவிட்டான். எனக்கு இந்த ரோட்டோரமா உட்காந்துக்கிறவங்கள பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா பாவமா இருக்கு. அவங்களே வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டத்துல அந்த நிலைமைக்கு வந்துருக்காங்க. சரி, அவங்கள போய் நம்ம இன்னும் மேல நம்ம கஷ்டப்படுத்துறோமான்னு சொல்லி மனசு சங்கடமா இருக்கு. சரி, இப்ப என்னன்னா, இப்ப நீங்க நின்று இருந்தீங்க வெயில்ல, லிப்ட் கேட்டீங்க, உங்களை நான் கூட்டு போய் டிராப் பண்றேன், ஒரு உதவி. சரிங்களா? அதே மாதிரி என் கூட நீங்க வரீங்க லேபுக்கு. ஆமா, சிரிக்காதீங்க, நான் நிஜமா சொல்றேன்னா. நீங்க வாங்க, ஊசி என் ஃப்ரெண்ட் போட சொல்றேன். உங்களுக்கு என்ன ஆகுது, எப்படி சேஞ்சஸ் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல உங்களுக்கு ஆள் யாரும் கிடைக்கலையா? நான் அப்படி இல்லைன்னா, நம்ம அந்த மாதிரி ஆளுங்களை கூட்டு வர சொல்றான். எனக்கு அவங்கள கூட்டு போறதுக்கு இஷ்டம் இல்லை எனக்கு. சரி, உங்கள்ட்ட நம்ம டீட்டெயிலா சொல்லலாம்ல. ஏன்னா நான் ஒரு உதவி உங்களுக்கு பண்ணிருக்கேன். சரி, நான் சும்மா உங்களை கூப்பிடல, உதவி பண்ணிட்டு உங்களை மறு உதவி தான் நான் பண்ண சொல்றேன் உங்களை. சரி, அது இல்லாம நான் காசு எனக்கு கொடுத்த 20,000 உங்களுக்கு நான் 10,000 வாங்கி தரேன். உங்களுக்கு 10,000 உயிர் கொடுக்குது. உயிர் கொடுக்க சொல்லலாம் உங்கள, உயிர் கொடுக்க சொல்லல. சரி, என்னன்னா செக் பண்றான் அவன். அது எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ண போறான். இதுல சும்மா டெஸ்ட் தானே, மெடிக்கல் டெஸ்ட் மாதிரி நினைச்சீங்களா நீங்க? ஆமா, நீங்க வரீங்களா? நீங்க இல்லப்பா, நீ வேற தேவையில்லாத வேலை அதெல்லாம். நீ யாரோ ரோட்ல இருக்கிறவங்க அவனை யாரெல்லாம் பாத்துக்கிட்டு போ. நான் எப்படி சொல்றீங்க? தேவையில்லாத வேலை சொல்லாதீங்கன்னா. இல்லப்பா, இதுக்குதான் நான் காலைல இருந்து வண்டி எடுத்துட்டு 5 மணில இருந்து சுத்திட்டு இருக்கேன் நானு. யாரா வருவாங்களா வண்டி தம்பி, நான் இறக்குறேன். நான் இங்க பாருண்ணா சொல்லு, சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. நான் கோவம் வந்துடும். நான் சீரியஸா பேசிட்டு நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க என்னடா சீரியஸா பேசுற? எனக்கு தான் கோவம் வரணும். நான் உட்காந்து சின்ன பேசிட்டு இருக்கேன். என்ன சொல்றேன், காசு வாங்கி தரேன் உங்களுக்கு, 10,000 வாங்கி தரேன். நீ 10,000 கொடுக்கறதுக்காடா நான் வந்துக்கிறேன். சொல்லு. அப்படி இல்லைன்னா கமிஷன் கொடுத்தா வண்டி இண்டி வாங்கி விக்கிறீங்கல்ல, அது வேலை நல்லா போயிடுங்க. நானே பாத்து தேவையில்லாத வேலை இது. அந்த மாதிரி ஏதோ ஒரு கமிஷன் நினைச்சீங்க. ஐயோ,
ஐயோ நமக்கு தேவையில்ல உங்களை கூட்டு போயிட்டு ஊசி போட்டு அப்படியே விட்டுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வளகாப்புல இருந்து பிரசவம் வரைக்கும் எல்லாம் இங்க வண்டியா உங்களுக்கு வளகாப்பு பிரசவம் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. எதுவும் தேவையில்ல, நீ எதுவும் போய் சரி இல்ல வண்டி நிறுத்து போவாருமா. வண்டி நிப்ப உங்களுக்கு வந்து இதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியல. வண்டி நிறுத்து தேவையில்லாத வேலை இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு சொல்லாதண்ணா. அவன் வாழ்க்கையில வந்து ஏதோ அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி அவன் அச்சீவ் பண்ணதுக்கு போற வரணும் கச்சான் சொல்லு. அப்படி கிடையாது, நம்ம தானே சப்போர்ட் பண்ணணும். தேவையில்லாத வேலை. நான் சொல்றேன் கேள்வி இங்க பாருண்ணா, ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேளுண்ணா. வரீங்க வந்து ஊசி போட்டுக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வயிறு வந்து ஏதாவது வீங்கதா உள்ள குழந்தைங்க வளருதா 2-3 மாசம் செக் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு ஓகே ஆயிருச்சு குழந்தை வருது அப்படின்னா நாங்க பிரசவ செலவு உங்களுக்கு வளகாப்பு எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம். நீ என்ன பண்ற, நான் இப்படி இறங்கிறேன் போற வழியா இருந்தாலும் கூட்டுப்பா. நான் இதுக்கப்புறம் போய் எவனே போயிட்டு பிடிச்சலாம், அது செட் ஆகாது. வந்தாலும் நான் எப்படி விட முடியும்? அதுக்கு என்ன பண்றது, வரேன்றேன். என் கூட வான்னு தான் சொல்றேன் நான். வண்டியை ஓர நிச்சு இங்க பாருண்ணா, நான் சொல்ற கேளுண்ணா. சொல்லு என் கூட வா, நான் காசு வாங்கி தரேன் உனக்கு. தேவையில்ல, நான் இறங்கிறேன்ப்பா. இங்க பாருண்ணா. டேய் தேவையில்லாத வேலை உனக்கு இதெல்லாம். ஒழுங்கா வண்டி ஓட்டுற வேலையை மட்டும் பாரு. என்ன நான் சொல்றது கேளுண்ணா. நான் சொல்றது கேளுண்ணா. நான் பொறுமையா பேசும்போது நீ ஒத்துக்கிட்டேன்னா உத வாங்குவ. நீ நான் உத பண்ணுமான்னா உனக்கு காசு தரந்தானே சொல்றேன். காசு கொடுக்குற ஆள் இல்ல உனக்கு. நானா கச்சேன். நான் இங்க பாருண்ணா, இந்த விஷயம் நான் செய்வியா? நீ செய்வடா, நான் செய்ய மாட்டேன்டா. இந்த விஷயத்துக்கு வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்க யாரு உன்னை பார்த்தாதான் ஒரு மாதிரி தெரியாம நான் வண்டியில ஏற்றுக்கிறேன். சொல்லு. நான் இதுக்கப்புறம் யாரையும் போய் பிடிக்க முடியாது. இதை செஞ்சு ஒத்துக்குங்க. டைம் இருக்குது, மணி என்ன ஆகுது, ஒண்ணுதான் ஆகுது. நைட்டு 10 மணி வரை டைம் இருக்குது. வேற யாரும் ஆளு சொல்ற கேளுண்ணா. லாக்க தர்ற பொறுமையா தானே சொல்லிட்டு பொறுமையா சொல்ற. நீ பொறுமையா சொல்றேன். உத வாங்கணுமா? நான் வேற ஊசி மட்டுமா போட்டு போக சொல்றேன். உனக்கு பிரசவம் உனக்கு வளகாப்பு எல்லாம் நாங்க பாத்து பண்றோம். மயிர லாக்க தர்ற சொல்லுங்க. லாக்க தர்ற நான் சொல்றேன் கேளுண்ணா. வச்சு போட்டுருவோம். எது கூட்டாங்க ஊசி தானே போட ரோட்ல போட்டு போடுறேன். எனக்கு போடுறேன்ற நீ போட்டுக்கலாம். உன் ஃப்ரெண்டு தானே எடுக்க வைக்காதா? என்ன பொருள் வச்சுக்கிறா? டேய் 1000 பொருளை பார்த்தோம் நானு. போட லாக்க தர்றா. லாக்க தர்றா. டேய் லாக்க தர்றா. நான் சொல்றது கேளுண்ணா. வருவே வர மாட்டேன். வர நீ கண்ணாடி மாசமா வர உனக்கு ஆசை இல்ல. நான் சொல்றேன் கேளுண்ணா. எதுக்கு நான் அடிக்கிற? குழந்தை பத்தி ஆசை இல்ல வளகாப்புல வளையல மாசமான இருக்கிற ஊசி போடணும். நீ பொம்பளை கிட்ட போட்டா கரெக்டா இருக்கும் உனக்கு. நீ உத போட காத்துறா. ஏய் நான் பிராங்க் என்னடா மயிர் பிராங்க்? என்ன பிராங்க்? நான் கோச்சிக்கிறேன். என்ன பிராங்க்? நான் கேமரா என்ன கேமரா? நான் முன்னாடி வச்சிருக்கேன். எங்க வச்சிர? நான் இங்க பாருங்க. டேய் ஒரு வேலை கிடையாது உங்களுக்கு. ஒரு வேலை கேக்குறா. ஒரு வேலை கிடையாது. நான் கோச்சிக்கிறேன். நான் பிராங்க் ஆவும் 1008 வேலைல போயிட்டு இருப்போம். அத பிராங்க் இங்கன்ற நீ பாட்னே சும்மா விளையாட தான பண்ண. என்ன விளையாட பண்ண? கை எடுப்பா. நான் கோச்சிக்கிறீங்க. நான் தேவையில்லாத வேலை இதெல்லாம். சரி என்ன டைம் ஆகுது? எத்தனை போய் உர்ரா தாம்பரத்துலனா என்னடா அந்த மாதிரி பண்ணுகிறீங்க? பிராங்க் பண்றீங்க. சும்மா விளையாட தான பண்ண. அவன் 1008 பிரச்சனைல போவான் வருவான். நான் இந்த மாதிரி தெரியாண்டல வரீங்க. வண்டி ஓட்டுற வேலையை விட்டு என்னடா வீடியோ எடுத்து கலாச்சிக்கிறீங்க? தெரியாண்டல வரீங்களா? வரக்கூடாதுன்னு ஒரு அவேர்னஸ்க்காக பண்றது. நான் கோச்சிக்கிறீங்க. தேவையில்லாத வேலை இதெல்லாம் பாத்துக்க தம்பி. கோச்சிக்கிறேன். மன்னிச்சிருக்கேன். ஊசி போடுற வளகாப்பு பண்றேன்ட்டு ஆளா கிடைக்கல உனக்கு. சும்மா விளையாட பண்ண கோச்சிக்கிறீங்க. ஆளா கிடைக்கல உனக்கு. சரி நான் மன்னிச்சுங்க. நான் கோச்சிக்கிறேன். அதுக்கு ஆள் கிடைக்கல. ஏங்கனா ரோட்ல இருக்கறன போய் பண்ணுங்கடா. சரி நான் சார் அவன் 1008 பிரச்சனைல போயின்னு வந்து நிக்கறானுங்க. நீங்க பாட்னு பிராங்க் பண்ற மயிர் பண்றேன்ட்டு நிமிஷம் தண்ணி குடிங்க. பயனா பண்ணிக்கிறேன். எல்லாரையும் கலாச்சி இருக்குல்ல. அதான் எல்லாரும் ஒரு வழி ஆக்கி இருக்குல்ல. நல்லா இதுப்பா. பாக்குறேன் வீடியோ பாக்குறேன். கண்டிப்பா வீட்டுல காட்டுறேன். உங்க வீடியோ வந்து நம்ம சேனல்ல போடலாமா? போடுப்பா. பண்ணதெல்லாம் ரெக்கார்ட் இருக்கும். அப்படியா? அப்படியே போடலாமா? சரிப்பா போடு. மக்கள் நிறைய பேர் பாப்பாங்க. உங்களுக்கு சம்மதமா? சரி ஓகே போடு. அதெல்லாம் என்ன போடுப்பா. சரி ரைட். நல்லபடியா பண்ணு. கண்டிப்பா ஓகேவா? ஆனா எல்லாரையும் ஒரு வழி ஆக்கி விட்டுறேன். பாத்து பண்ணுப்பா. கண்டிப்பா. ஓகே நன்றி. நல்லா நகம் வளர்த்துறீங்க. நல்லா கிழிச்சு விட்டுருக்கு. என்ன பண்றது? கட் பண்ணிடுறேன்பா. தெரியாம ஆயிடுச்சு. என்ன பண்றது? நீ பண்ண வேலை அந்த மாதிரி. சரி ரைட். ஓகே நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. வீடியோ பார்த்து வீடியோ லைக் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. தமிழ் டாக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே.